காலம் மூத்த தமிழ் மொழி புலத்தின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி புதினையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவல் என்றே திறமை என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்ற நமது பாட்டனார் பாவலரை பெருந்திட்டனார் அவருடைய வரியினை இந்நேரத்தில் நினைவு கூர்ந்து நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற 18ஆம் கால்வாயை தூர்வார சொல்லி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகையில் இருக்கக்கூடிய அனைத்து நாம் தமிழ் உறவுகளுக்கும் இந்த மாலை நேர புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை நம்மை ஆண்ட தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட அரசியல் நம்மை எந்தெந்த வழியில் நம்மை அடிமைப்படுத்தி பொருளாதாரத்தில் நம்மை வீழ்த்தி நம் மக்களை வறுமைக்குள்ளாக்கி வாக்கு என்ற ஒன்றை மட்டும் நம்மை பெற்றுக்கொண்டு அவர்கள் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையில் அரசியல் பற்றிய தொழிலையும் உணர்வையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசு திராவிட மாடல் என்ற ஒன்றை சொல்லிக் கொண்டு என்னென்ன அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக நான் விரும்புகின்றேன். திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிட்லர் 1930 இந்த காலகட்டத்துல ஜெர்மன்ல ஹாப்ஸ்பர்க் என்ற ஒரு அரச குடும்பத்தை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்கிறப்ப அவன் சொன்ன வார்த்தை, அந்த ஹாப்ஸ்பர்க் அந்த அரச குடும்பத்தை பற்றி அவன் சொன்ன வார்த்தை, இவர்கள் தங்களிடம் உள்ள பொருளாதாரத்தை வைத்து அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள், மீண்டும் அந்த அதிகாரத்தை வைத்து மறுபடியும் தங்களுக்கான பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். பொருளாதாரத்தை வச்சு அதிகாரத்தை கைப்பற்றுவார். இப்ப இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து, இலவசம் கொடுத்து, மானியம் கொடுத்து, இதெல்லாம் பண்ணி நம்மகிட்ட ஓட்டை வாங்கி இந்த அதிகாரத்தில் உட்காந்து ஆளும் அரசியல். அதுபோல மறுபடியும் அதிகாரத்தை கைப்பற்றிட்டு மீண்டும் மீண்டும் தங்களுக்கு தேவையான அளவு, தேவைக்கு அதிகமான அளவு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பொருளாதாரத்தை கோடிக்கணக்காக கொள்ளை எடுத்து குவிப்பார்கள். நீங்க இப்ப எந்தெந்த வழியில உங்களை ஏமாற்றி இவர்கள் இந்த பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன செய்வான், மலையை உடைப்பான், மலையை உடைச்சு கல்லாக்குவான், மறுபடியும் மலையை உடைச்சு மண்ணாக்குவான், ஆத்துல இருக்க மணலை பூரா அள்ளுவான், மரத்தை பூரா வெட்டுவான், வெளிமாநிலங்களுக்கு அறப்புவான், இதுல ஒரு வகையில சம்பாதிப்பான். அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரி ஆகட்டும், மருத்துவ கல்லூரிகள் ஆகட்டும், கலை கல்லூரிகள் ஆகட்டும், அனைத்து கல்லூரிகளும் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற, இதுக்கு முன்பு இந்த நேரத்தை ஆட்சி செய்த அமைச்சர் பெருமக்கள், இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், இவர்கள் தான் அந்த கல்லூரிகளையும் மருத்துவ கல்லூரிகளையும் பொறியியல் கல்லூரிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதை முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த மருத்துவ கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் இவர்கள் வருடத்திற்கு எத்தனை 1000 கோடிகளை கொள்ளையடித்து குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் எதிர சம்பாதிப்பாங்க, சாலை போடுதல், பாலம் போடுதல், இப்படி எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை சிதைத்து அழித்து ஒழித்து தங்களுக்கான பொருளாதாரத்தை பெருக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம மக்கள் ஒவ்வொருவரும் காலையில் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்புற வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு தானி ஓட்டுநர் ஆகட்டும், ஒரு பேருந்து ஓட்டுநர் ஆகட்டும், ஒரு சரக்கு வாகனம் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் ஆகட்டும், கூலி வேலை செய்யற விவசாயிகள் ஆகட்டும், மருத்துவர்கள் ஆகட்டும், செவிலியர்கள் ஆகட்டும், எத்தனை தொழிலாளர்கள் ஆகட்டும், ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான தேவைக்கான பொருட்களை தினசரி வாங்கும் பொழுது அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் கிட்டத்தட்ட 60-70% வரியாக கட்டுகிறார்கள். அந்த வரி பணத்தையும் இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடித்து கொடுத்த பிசாசுகள் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம மக்கள் என்னை புரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு அரசியல் புரிதல் எப்போ வரும்? தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களுக்கு
அரசியல் புரிதல் வந்துருது. திமுக ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்போம், அதிமுக ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்போம், அந்த கட்சி வந்தா எவ்வளவு கொடுப்போம், இந்த கட்சி வந்து 500 கொடுப்போம். இந்த பணம் எல்லாம் அவங்க தேர்தலில் செலவழிக்கிற இந்த கோடிகள் எல்லாம் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற 9,000 கோடிகளில் ஒரு விழுக்காடு கூட கிடையாது. எலும்பு நாளைக்கு எலும்பு போட்ட மாதிரி போட்டு நம்மிடம் அவர்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். நான் இந்த இடத்துல பாட்டு படிப்பு நல்ல பாட்டு படிப்போம். பட்டுக்கோட்டை எழுதியிருக்காரு. அன்னைக்கே கிட்டத்தட்ட 40 கையில போடலே காத்து போனதும் தெரியலே, கையில வாங்கலும் கையில போடலே காத்து போனதும் தெரியலே, என் காதலி பாப்பா காரணம் கேட்பா ஏது செய்வதும் தெரியலே, ஏழைக்காலும் தெரியலே, கையில வாங்கலும் கையில போடலே காத்து போனதும் தெரியலே, காத்து வாழ்ந்துல கடையாரம் கணக்கு நோட்டோடு நிற்கிறா கையில வாழ்ந்திலே கையில போடலே காத்து நம்ம மக்கள் வாயு நிலையை அல்லது பார்த்து வச்சிருக்காங்க. மக்கள் அரசியல்